டைரக்டாவே சொல்றேன்னா, விவசாயம் பண்றவங்களுக்கு தான் இங்க மதிப்பு முதல்ல உயரணும். அதுக்கப்புறம் தான் வேலை வாய்ப்புல உள்ள யாருமே சாப்பிட மாட்டேன்றானா? இல்ல கேக்குறேன். எல்லாரும் தானே சாப்பிடுறாங்க. அப்ப அதுக்கு மூலாதாரம் இதுதானே, விவசாயம் தானே. அதுக்கு நம்ம இது கொடுக்கணுமா இல்லையா முக்கியத்துவம்? அது ஏன் கொடுக்க மாட்டேன்றாங்க? இன்னொன்னு இடஒதுக்கீடுன்றது எல்லாருக்கும் சமம். கல்வி எல்லாருக்கும் தான் போய் சேரணும். அது என்ன இவங்களுக்கு உண்டு இவங்களுக்கு இல்லைன்ட்டு? அதுக்கு நீங்க இதே எடுத்துருங்க. ஏன் கவுன்சிலிங்ன்ற ஒண்ணு எல்லாருக்கும் இது போடுங்க. தமிழ்நாட்டுல இருந்து வெளில போய் படிக்கிற அளவுக்கு ஏன் நடந்துக்கணும்? தமிழ்நாட்டிலே படிக்கணும்னா நம்ம தமிழக காலேஜ்ல நல்லா இருக்கணும். இப்ப என்ன தமிழர்களுக்கு இங்க பெண்களுக்கு பாதுகாப்பு இருக்கா? மது ஒழிப்பு திட்டம்னு ஒண்ணு இருக்கா? இப்ப அவங்களே தான் காசு கொடுக்குறாங்க. அவங்களே சரக்கும் விற்பாங்களா? அவங்களே போலீஸும் பிடிப்பாங்களா? அவனும் காசு வாங்குவானா? டாஸ்மார்க்லயும் காசு வாங்குவானா? இதெல்லாம் என்ன கதை? நாலா வகையிலயும் அவனுக்குலாம் இதா? இப்ப இது திருச்சியில நடந்தது. ஒரு இதுல ட்ரெயின்ல ஒரு இளைஞனை வெட்டி கொன்னது. அப்ப அந்த அளவுக்கு இப்ப இது இருக்கா? நான் 12th படிக்கிறேன்னா இப்ப எனக்கே தெரிஞ்சு என் ஸ்கூல்ல நிறைய இது வருது, போதவுது. அதெல்லாம் உண்மையாலுமே சொல்றேன். அந்த அளவுக்கு இப்ப ஸ்கூலு காலேஜ் நாமெல்லாம் மாறிடுச்சு. ஏதாச்சும் ஒண்ணு உருப்படியா இருக்க ஸ்டாலின் ஆச்சுல, அடுத்த வருஷம்லாம் இவரெல்லாம் வந்தாருன்னா தமிழகமா இருக்காது, வேற ஏதாச்சுமா தான் இருக்கும். அதுக்கு மேல நான் எதுவும் சொல்றதுக்கும் இல்ல. உங்களை நம்பி ஓட்டு போட்டோமே, சாராய கடை மூடுறீங்க, அது மூடுறீங்களா? எவ்வளோ மக்கள் கஷ்டப்படுது, எத்தனை குடும்பம் அதால தவிக்குது. அப்புறம் எல்லாமே இலவசமா ஃப்ரீன்னு சொல்றீங்களா? இலவசம் கொடுத்து கரண்ட் பில்லெல்லாம் ஏத்திட்டீங்களே வேலை. விவசாயம் பண்றவங்க விவசாயம் தான் பண்றாங்க. விவசாயத்துக்கு என்ன மரியாதை இருக்கு? கஷ்டப்படுறவங்க கஷ்டம் படுறாங்க. வேலையில இருக்கிறவங்களுக்கு தான் அது இதுன்னு செய்யறாங்க. இல்லாதவங்க தான் படுறாங்க. இலவசமா பஸ் விட்டாரு, 1000 ரூபாய் பணம் கொடுத்தாரு இலவசமா. கரண்ட் பில்லு விலை ஏத்திட்டாரு. சொத்து வரி எல்லாம் அதிகமா ஆயிடுச்சு, சொத்து வாங்குறதெல்லாம். அது கரண்ட்ன்றதை பொறுத்த அளவுக்கு மின்சாரத்தை இலவசத்தை குறைச்சிட்டு கரண்ட் பில்லு எல்லாம் குறைச்சிடலாம். பஸ் வசதின்றது தேவைதான். அதே சமயத்தில் ஃப்ரீயாக வேணாம். விலை என்னவோ நிர்ணயிச்சு பாதி விலை, அது சம்மந்தப்பட்ட டிரைவர் கண்ட தனியார்லாம் பாதிக்கப்படுறாங்க இல்லையா? நியாயமான விலை என்னவோ, டிக்கெட் விலை என்னவோ அதை செஞ்சுருக்கலாம். இலவசம் கொடுத்து அது நிறைய பேர் பாதிக்கப்படுறாங்க. ப்ரைவேட் வண்டி ஓடுற நபர் எப்படி பேர் பற்றி குடும்பம் தம்பி இருக்கு, அவங்களும் பாதிக்கப்படுறாங்க. அதெல்லாம் அனாவசியமானது. டிக்கெட்டு விலை என்னவோ பாதி விலை குறைச்சிருக்கலாம். இலவசத்தை எடுத்து அதுக்கு அந்த மாதிரி வேற ஏதாவது யூஸ் பண்ணியிருக்கலாம். அந்த இலவசம் சொன்னாக்கா மற்ற அத்தியாவசிய பொருள் எல்லாம் ஒரு ஏறுதான், அது எங்கள் தலை தான் வந்து விடியும். அது எங்களுக்கு தான் பாதிக்கப்படுறோம்.